போர்க்குரலை எழுப்புகின்ற அந்த ரௌதிரத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு பெண்ணின் குரல். அந்த குரலை நான் நினைச்சு பார்க்கிறேன். சுந்தரவள்ளி வந்து ரொம்ப அழகியலோடு பேசக்கூடியவங்க. ஒருவேளை ஒருவேளை அழகியலோடு பேசக்கூடிய அந்த ஒரு ஜானரை அவர்கள் தேர்ந்தெடுத்து இருந்தால் இன்றைக்கு அவர் வேறு விதமான பளபளப்பான ஒரு பிரபலமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் தான் சார்ந்திருக்கக்கூடிய தான் நம்புகின்ற கொள்கையின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அவர் இந்த போர்க்குரலை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய கூச்சல் என்பது நமக்கான அடிப்பட்டு கீழே கிடக்கக்கூடிய எல்லோருக்குமான உயிர்ப்பான குரலாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மிகவும் ரௌத்ரமானவர்கள், மிகவும் காத்திரமானவர்கள். அவர்களுடைய பாதுகாப்பில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற நம்பிக்கை நான் உங்களுக்கு தருகிறேன். வாருங்கள் சுந்தரவள்ளி. உள்ளமா இருந்தா அவ்வளவுதான் வரும். அதுதான் எங்க போனாலும் எனக்கு இந்த மைக்கு சிக்கல் வேற. இன்னலுற்றிடும் போததற்கு அஞ்சோம், ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம், தன்னலம் பேணி இழி தொழில் புரியும், தன்னலம் பேணி இழிதொழில் புரியும், தாய் திரு நாடலின் இனி கைவிரியும். மிக எழுச்சியோடு மாதா தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கத்திலே திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய அன்பு குழந்தைகளே, பெரியோர்களே, தோழர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரியர்களே, தமிழ் தாய்க்கு கொஞ்சம் ஓரவஞ்சனை. அவளுக்கு 2 குழந்தைகள் உண்டு, 2ம் பெண் குழந்தைகள். ஆனால் ஒரு குழந்தைக்கு வார்த்தையில் நெருப்பையும் இன்னொரு குழந்தைகளுக்கு வார்த்தையில் வெறுப்பையும் வைத்து ஊட்டி கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறான். இந்த வார்த்தையில் நெருப்பு இருக்கிற குழந்தை நடுவிலே அமர்ந்திருக்கிறது. வார்த்தையில் வெறுப்பை வைத்துக் கொண்டே அலைகிற குழந்தை மேடையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பு தோழி, நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். தமிழை இவ்வளவு அழுத்தமாக உச்சரித்து மேடையிலே பேச முடியுமா அப்படின்னு. எனக்கான இடத்தை என் மொழி மூலமாக நான் அடைய முடியும். தன் நெருப்பு வார்த்தைகளால் தமிழகத்தினுடைய மேடைகளை தனக்கானதாக அமைத்து கொள்ளுகிற ஒரு பாங்கு, அவருடைய தலைமையின் கீழே நான் பேசுவது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகிழ்வு. அதான் என்னுடைய அன்பு தோழி. அவங்க பர்சனலாகவே என்னை ரொம்ப பிடிக்கும், அவங்களையும் என்னை ரொம்ப பிடிக்கும். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுங்க, மேட்ருக்கு வாங்க அப்படின்னு நினைக்கிறது புரியுது. அப்புறம் அம்மா சாந்தகுமாரி, நீதிமன்றங்கள் இப்போதெல்லாம் பராசக்தி வசனங்களுக்குள்ளே சிக்கிக்கொண்ட பல மேட்டர்களை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் எங்கள் ஊர் நீதிமன்றம்னா பயங்கரமான நீதிமன்றம். மதுரையில் ஹைகோர்ட் இருக்குங்க, தீர்ப்பெல்லாம் பின்னி படல் எடுப்பாங்க, அப்படி ஒரு அரசியல் தீர்ப்பெல்லாம் வரும். நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் நீதிமன்றங்களுக்குள்ளே அநீதிக்கு எதிராக ஒரு போர்க்குரல் கேட்கிறது என்றால் அது நிச்சயமாக எங்க அம்மாவுடைய குரலாகத்தான் இருக்கும். அந்த குரலும் பெண்களுக்கான குரலாக இருக்கும். சின்ன வயசுல நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது மதுரையில் அவங்க பேச வந்திருக்கிறாங்க. பேச வருகிற போது அவர்கள் மேடையில பேசுற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா மைண்ட்லே நிற்கும். இந்த சினிமா பாட்டுல கூட கருத்தியலாக பெண்களை பின்னுக்கு தள்ளுகிறார்கள்னு சொல்லும்போது அவங்க ஒரு பாட்டை சொல்லுவாங்க. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே, கம்பன் ஏமாந்தா, கம்பனாடா ஏமாந்தான். அது அம்மா அவ்வளோ அழகாக அதை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அதை ஒட்டி நான் எக்கச்சக்கமான சினிமா பாட்டை ஒரு ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்கேன். அது வேற. ஸோ ஆளுமையாக மனசை கொள்ளையடிக்கக்கூடிய ஒருத்தவங்க சாந்தம்மா. நிறைய விவாதங்கள்ல நாங்கள் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். எனக்கு பேரிடர் காலம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஒருத்தங்க தான் ஞாபகம் வந்தது. தேவனையனோருடைய இணையருக்கு கால் பண்ணிட்டேன். இந்த இவருடைய இணையருக்கு, ஆமாம், பேரிடரை பற்றி பேச சொல்லியிருக்காரு உங்க ஆளு. பேரிடர்னா என்னவா இருக்கும், எதை பற்றி பேசலாம்னு அவங்க சொன்னாங்க. என்னத்தை, இதுங்களோட இருக்கிறதே பேரிடர் தான், இதுங்களோட குப்பை கொட்டுறதே பேரிடர் தான், அப்புறம் தனியாக ஒரு பேரிடறப்பா. அவங்க அங்கே உட்காந்து ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு தெரிந்து அதிகாரத்திற்கு அஞ்சாம என் குழந்தைகள் மீதான மிக பெரும் பற்றோடு காத்திரமாக களத்திலே நிற்கிற ஒருவரை நான் பார்க்குறேன், என்னுடைய தோழன். நீங்க இவரோட நான் பேசும்போதெல்லாம், குழந்தைகள் தொடர்பாக நான் பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு.
நான் வந்து குழந்தைன்னு சொல்லுவேன். அவர் அந்த பாப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண் பிரச்சனை எதிர்கொண்ட அந்த குழந்தையை பற்றி பேசுகிற போது அந்த பாப்பா அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாரு. இது அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைப்பேன், ஒரு மனுஷன் இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்பதை அவருடைய சொற்கள் வந்து எனக்கு காமிச்சுட்டே இருக்கும். ஸோ களத்துல நின்று குழந்தைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை தோழர், இவங்களோட களத்துல இங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற, இந்த காலத்தை மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிற, சமூகத்தை யதார்த்த கண்ணோட்டத்தோடு நோக்கி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு குழந்தைகள். எனக்கு தலைப்பு வந்து அது என்ன தெரியுமா கொடுத்தாங்க தலைவர் அவர்களே? கல்வியாளர்கள் பார்வை. கல்வியாளர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்ல, என்ன மட்டும் கொண்டு வந்து இப்படி ஓரங்கச்சு முட்டுச்சந்துக்குள்ள விட்டுருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏதோ கல்வியாளர்கள் தனியா, நீங்க தொலைக்காட்சி மட்டும் விவாதம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 10 கல்வியாளர்கள் தெரியறத பார்ப்பீங்க. ஏன்னா சரி, ஓகே, கல்வியாளர் இருக்கட்டும், நம்ம கல்வியாளராக பார்ப்போம். ஆனா இந்த பேண்டமிக் பீரியட்னு சொன்னாங்களே, இந்த பிரச்சனைக்குரிய காலம், இந்த பேரிடர் காலத்துல உலகமே துயரத்துல இருந்துச்சு. ஆனா நான் துயரப்படல தலைவர் அவர்களே. உலகமே துயரத்துல இருந்துச்சு, நான் துயரப்படல. மருந்து இல்லைங்க, மருந்து இல்ல, எல்லாரும் தேடி அலைஞ்சாங்க. ஆனா எங்க ஊர்ல 2 விதமான வைத்தியத்தை நாங்க பார்த்தோம். ஒண்ணு வீட்டுல இருக்கிற பொருளை கொண்டே வைத்தியம் பார்க்கறது, இன்னொன்னு வெளியே இருக்கிற பொருளை கொண்டு வைத்தியம் பார்க்கறது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை கொண்டே வைத்தியம் பார்க்கறதுனா என்னன்னா, ஒரு தட்டை எடுத்துக்கிறணும், அப்புறம் ஒரு கரண்டி, குழம்பு கரண்டி. நீங்க சிரிச்சீங்கன்னா நானும் சிரிச்சிடுவேன். அந்த குழம்பு கரண்டி எடுத்து இப்படி வச்சுக்கணும். தட்ட ஆரம்பிக்கும் போது கொலவெறியா தட்டணும், அப்பதான் இந்த கொரோனா ஓடும். சொல்லணுமே, அப்படி சொன்னா போயிரும். நீங்க வீட்டுல இருக்கிற பொருளை கொண்டு பாட்டி வைத்தியம் பாக்குற மாதிரி எங்கள் சமூகத்திற்கு எங்கள் அரசு சொல்லி கொடுத்த பாட்டி வைத்தியம். அப்படியே கையில ஒரு தட்டையும் கரண்டி வச்சு அடிச்சோம்னா கொரோனா ஓடி போயிடும். இன்னொரு வழி இருக்கு, டார்ச் லைட் இருக்குல்ல, அதை எடுத்து அடிச்சாலும் கொரோனா பயந்துரும். ஐயோ அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்து அடிக்கணும், பக்கத்து வீட்டுக்குள்ள அடிச்சிடக்கூடாது, கடுப்பாயிருவாங்க. எங்க ஆளுக்கு அப்புறம் அங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க சில பேர். இன்னொரு இதுக்குங்க, கொரோனா தேவி அவன் கோயிலுக்கு போய் குத்து விளக்கு பூசை நடத்தினாலும் கொரோனா ஓடுமா, அதை கண்டுபிடிச்சு வச்சான். அதாவது மருத்துவம் அப்படின்ற பேர்ல இந்த பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை வச்சு. நான் வந்து அறிவியலை கொஞ்சம் நம்புறவன், அதனால மருந்தை தேடி கடைக்கே போயிட்டேன். கடைக்கு போனா 2 விதமான மருந்து இருந்துச்சு. ஒரு டப்பால ஒரு 1/2 கிலோ தேரும் அந்த டப்பா, அதுல உருண்டையா பச்சை கலரா பிடிச்சி அதுல போட்டு மூடி வச்சிருந்தாங்க. இன்னொரு டப்பா இருந்தது பாட்டில், அது ஒரு 1/2 லிட்டர் தேரும், அதை பிடிச்சி நல்லா சீல்லாம் போட்டு நல்லா இதெல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. நான் உள்ள போனோடனே கேட்டேன், அண்ணா எவ்வளோண்ணா இந்த லேகியம்? ஏன்னா உருண்டையா போட்டா லேகியன்னு பேர், அதுக்கு லேகியம் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, லேகியம் 500 ரூபாம்மா. ஆனா இந்த குடிநீர் அது என்னது கஷாயம் மாதிரி இருக்கு, இது எவ்வளோண்ணா? 300 ரூபா தாம்மா அப்படின்னாரு. பார்த்தேன், 500 ரூபாய்க்கு மருந்து வாங்குறதுக்கு 200 ரூபா மிச்சப்படுத்திடலான்ட்டு அந்த பாட்டிலை வாங்கி வச்சுட்டு கேட்டேன், அண்ணா மருந்து எப்போ சாப்பிடணும்? சாப்பிட்டதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருமா, அப்போதாம்மா உள்ளே நிற்கும், இல்லைன்னா மொத்தமாக வெளியே வந்துருமா. நாங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரிங்கண்ணா இதை எப்படி குடிக்கணும்னா சுட வச்சு இப்படி என்ன மாதிரி மெத்தடில் குடிக்கணும்? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா குளிக்கிட்டு மூக்கை பிடிச்சிட்டு கப்புன்னு ஊற்றிடுமா அப்படின்னா. நாங்கண்ணா மருந்து மூக்கை பிடிச்சி கப்புன்னு ஊற்றுடலாம், சரி என்னவா மருந்து இருக்கும் அப்படின்னு உத்து பார்த்த பிறகுதான் அதில் கீன்னு ஏதோ போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் கேட்கும்போது தான் சொன்னாங்க அது மாட்டு மூத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் 1/2 லிட்டரை பிடிச்சி வச்சு 300 ரூபாய் வாங்கி விட்டாங்க. நம்ம மருந்துனா அள்ளிட்டு போகுதுங்க. நீங்க மருத்துவம் என்கிற பேர்ல நீங்க கல்வியாளர் பார்வையில் இதெல்லாம் பார்த்தோம்னா எத்தனை கொலவெறியில நாங்க உட்கார்ந்துருப்போம்னு பார்த்துக்கோங்க. அரசு அல்லது ஒரு அரசு எந்திரம் மக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறவங்க. 500 ரூபாய்க்கு லேகியம் அது என்ன? அது நடுவர் அவர்களே, அது எப்படின்னா நல்லா சின்ன சின்ன உருண்டையா இருந்துச்சு, ஒரே வகையான உருண்டையாவும் இருந்துச்சு, நல்ல அகலமான பழப்பழப்பான டப்பால போட்டிருந்தாங்க. சரி 500 ரூபா சொல்றானே
அப்படின்னா அந்த லேகியம் என்னங்க அப்படின்னு கேட்டேன். இதை எப்படி சாப்பிடணும்னா இதையும் மூக்க பிடிச்சிட்டு தான் சாப்பிடணும்னாங்க. மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்ற மேட்டர்னா என்னவா இருக்குன்னு பார்த்தா அது கோமாதா மேட்ரு ஜானிங்க. அதை உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு குரூப் அள்ளி அள்ளி அப்புக்குது. நேராகவே போய் குடிக்கிறானுங்க. கொரோனா இப்படியே ஓடிட்டோம் நேரா. என்னத்த சொல்ல போங்க. கல்வியாளர்கள் எப்படி பார்க்குறோன்னா கடுப்பாக தான் பார்த்தோம். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சி கையில் விடுங்கயானா கொரோனாவுக்கு கைதட்டுன்ற விளக்க புடின்ற அப்புறம் என்னதான் பண்றது நாங்க? இல்லை விளக்க பிடிச்சா அடிங்க. இப்படி நடுவர் வந்து இப்படி பலன்னு முழிச்சாருங்கன்னா நான் என்னத்த சொல்ல. அதுல வேற தலைவர் பயங்கரமா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னங்க இந்த பெண்களுடைய வாழ்க்கை? என் நண்பன் ஒருத்தர் இருக்கான், இவங்களுக்கு நண்பன் தான், பிரகதீஸ்வரன் பேரு. அவன் தான் சொன்னான் அவங்க ஊர்ல நிறைய பெண்கள் நல்லா உட்காந்து பேசி கலகலன்னு இருக்கிற ஊர் போல இருக்கு. ஏமா இந்த 30 வருஷம் மேட்ரு சொன்னீங்கல்ல, நானும் அந்த 3 நாள்ல மிதி மிச்சிருப்பேன். சரி ஓகே, அவங்களுக்கு காலம் எடுக்கும்ல. நம்ம நீங்க தேவனையை நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நல்ல வாழ்க்கை அமைஞ்சுக்குச்சின்னு நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஒரு ஆள் என்ன என்கிட்ட மாதிரி மாட்டிருக்கோம். நீங்க இனிமேல் திருமணம் என்பதை உன்னை யோசிக்கவே கூடாது முடிவுக்கு போவாங்க. இல்லை அப்படி பாடம் கற்றுக் கொடுப்பேன். எதுக்கு வீணா நேரத்துன்னு. அதில் 30 வருஷம் கதையை நடுவர் சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க. எனக்கு என்ன அப்படின்னா பிரகதீஸ்வரன் சொல்லும்போது சொல்லுவான் அவங்க ஊரில் பத்திரிகைக்காரங்க போய் அந்த ஊர் பெண்ணை உழைக்கிற அந்த கிராமத்தில் விவசாயத்தில் இருக்கிற அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்னம்மா 30 வருஷமா ஒரே குடும்பமா ஒரே வீட்டுக்காரரோட இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேம்மா, எங்கம்மா அதை பற்றி ஒரு 30 வார்த்தை சொல்லுமான்ற. அந்த அம்மா அமைதியாக இருந்துச்சு. ஒரு 3 வரி அமைதியாக இருந்துச்சு. சரி எம்மா 3 வரி இல்லைம்மா 3 வார்த்தையிலே சொல்லுமா. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் முடிச்சிச்சு. 30 வருஷம் குடும்பம் நடத்துகிற புருஷனை பற்றி சொல்லுமான்னு. எங்கள் உன் பிள்ளைய பற்றி ஏன்னா புள்ள ரொம்ப தொரட்டா இருந்திருக்கும் போல இருக்கு. பொல அப்படி நாரி போய் சும்மாவே கிடக்கும். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு தாங்க. ஒன்றும் மருந்து கிடைக்கல, அதெல்லாம் ஓகே. இந்த குடும்பம்ன்ற அமைப்புக்குள்ள இங்கே தோழர் சொன்னார் இல்லையா, தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு பெரிய அறிக்கையே கொடுத்தாங்க. பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் குடும்ப வன்முறைக்கு ஆளாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 2 பேரும். அந்த அறிக்கை வந்த உடனே நாங்கள் ஒரு வேலை பார்த்தோம். என்ன வேலை பார்த்தோம்னா மாதர் சங்கத்தில் இருந்து ஜனநாயக மாதர் சங்கத்துல இருந்து ஒரு நம்பர் கொடுத்தோம், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் உடனே கால் பண்ணுங்க. கொடுத்த 10வது செகண்ட்ல 20 கம்ப்ளைண்ட், 10வது செகண்ட்ல 20 கம்ப்ளைண்ட் வந்து நிக்குது. அந்த பெண்கள்லாம் எங்க போய் ரெஸ்கியூ பண்ணோம்னா நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா ரோட்ல, எங்களை காப்பாத்துங்கன்னு. தேனிக்கார பொண்ணு. தோழர்கள் ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. நீங்க இந்த பேரிடர் காலம்னு சொல்றோம் இல்லையா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆணாதிக்க சமூகத்தில் ஒவ்வொரு அடியையும் பேரிடராகத்தான் பெண் சமாளித்து முன்னேற வேண்டி இருக்கிறது. அது சாதாரண இல்லை. அப்ப அது நைட்டு 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வந்து நம்ம கூட்டிட்டு போய் அவளை தனியா நிறுத்தி அவங்க வீட்டாளர்களை வர வச்சு எவ்வளோ பெரிய வேலை நடந்தது. ரொம்ப நுட்பமா ஒரு வேலை நடந்தது. குடிநோயாளிகள் தமிழ்நாட்டில் அதிகம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா குடிநோயாளிகளை திருத்துகிற மருத்துவமனை இல்லை. 37% இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு. இந்த குடிநோயாளிகள் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இங்க டாஸ்மார்க் திறந்து இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அதை குடிச்சிட்டு ஒரு வாரமா படுத்துரும். இப்ப கடை பூரா பூட்டிட்டாங்க. இப்ப என்ன சிக்கலை அந்த பெண் சந்திச்சிருப்பா தெரியுமா? ஒரு குடிநோயாளி என்ன பண்ணிட்டாரு, புதுக்கோட்டை பக்கம் பாப்பா பரீட்சை எழுதிட்டு வந்து நிக்கிறா, 12வது முடிச்சிருக்கா, லாக்டவுன் போட்டாங்க, அவ வீட்டில் இருக்கா. இவருக்கு அந்த பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கிறா, சத்தம் பிடிக்கலன்னு பக்கத்தில் இருக்கிற அந்த மர ஸ்டூல் எடுத்து ஒரே அடி அந்த பொண்ணை ஸ்பாட்ல அந்த குழந்தை இறந்து போயிட்டான். குடிநோயாளி நம்ம என்ன பண்ண முடியும்? எத்தனை குடிநோயாளிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள்? மருத்துவமே இல்லைங்க நமக்கு. இந்த பிரச்சனை யாரை போய் சாரும் தெரியுங்களா? பெண்ணை சாரும். நீங்க பொருளாதாரம் இல்லட்டினாலும் பெண்ணைத்தான் நேரடியா பாதிக்கும். நீங்க மருத்துவ சூழலா பெண்ணைத்தான் பாதிக்கும். பேரிடரா பெண்ணைத்தான் பாதிக்கும். ஒரு வறுமையா நேரடியாக பெண்ணைத்தான் பாதிக்கும். இந்த சமூகத்தினுடைய சகலமும் போய் ஒரு பெண்ணுகிட்ட தான் போய் சேரும். அதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப குடிநோயாளிகளை வைத்திருக்கிற இந்த சமூகம், பெரிய அளவுல மாற்றம் போடாத இந்த சமூகம், பெண்ணை போய் அப்படி நின்று
நொந்து போய் நிக்கிறா இந்த பேரிடர் காலத்துல. நீங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும், தற்கொலை செஞ்சுக்கிறது. ஏங்க இதெல்லாமா நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த பேண்டமிக் பீரியட்ல. யார் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நெசவு செய்கிற இடத்துல அந்த நெசவு தறியிலேயே தொங்குனாங்க. முடித்திருத்துற நிலையத்தில் போய் தொங்குனாங்க. செத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. 2 குழந்தைங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாம பழுக்குன்னு முழிச்சுக்கிட்டு படிக்காத அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருந்த அந்த காட்சி இருக்கு பாருங்க, சாதாரண இல்லைங்க. சும்மாவே ஒரு ரேஷன் அரிசியை ஆக்கி சாப்பிடக்கூடிய சாமானிய பெண்கள் அவங்கெல்லாம் இந்த பேண்டமிக் பீரியடை எப்படி கடக்குறீங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. இது எவ்வளவு துயரமான ஒரு சூழல் தெரியுங்களா உங்களுக்கு? திடீர்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஒன்றிய அரசு நமக்கு சொன்னது. எல்லா குழந்தைகளுக்கும் திருமண வயது 21. ஆனா ஆளுக்காலே எழுதுறானுங்க. பாத்தீங்களா சந்தோஷம், அந்த 21 வயசுக்குள்ள என் பிள்ளை படிச்சிரும், டிகிரியை முடிச்சிரும், மேல் படிப்புக்கு போயிரும், வேலைக்கு போயிரும்னு. நான் ஒருத்தி தான் மாத்தி எழுதினேன். மேபி நீங்களும் மாத்தி எழுதிப்பீங்க. ஏன்னா அதான பொழப்பு நமக்கே, எதை சொன்னாலும் மாத்தி எழுதுறது. அப்படி இல்லையா? 21 வயதுனே ஒரு உலகமே கைதட்டி கொண்டாடுது. நாங்க துயருற்று இருக்கிறோம். எங்களுக்கு சோறு இல்லை, கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பெண் என்பதாலே வேலையை இழந்து நிற்கிறோம். பேண்டமிக் பீரியட்ல யாருக்கு வேலை போச்சு? முதல்ல வேலையை விட்டு தூக்குனது பெண்களை, 2வது ஆண்களை. நம்ம ஆண்களை குறித்து கவலைப்படுறோம் வேலை போயிருச்சுன்னு. ஒரு பெண்ணினுடைய பொருளாதாரம் தான் வீட்டுக்கான பொருளாதாரம். போச்சு. ஏற்கனவே அடிமையா இருப்போம். நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு வந்தே காடை வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு, மாமா 15 ரூபா கொடுமாமா, பூ வைக்கிறாங்க, நீ என்னத்துக்கு வேலைக்கு போற? இதுதான் யதார்த்த நிலைமை. காடை கூட கொடுத்துட்டு இந்த பெண் அமைதியை 15 ரூபாய் கை நீட்டணும். இன்னைக்கு அந்த வேலையும் போச்சுன்னா, 21 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த புள்ள புறம் படிச்சு மெச்சூர்ட் ஆயிரும். மெச்சூர்டுனா என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கை தருகிற அனுபவம். சிலருக்கு 28 வயசுலயும் வராது, சிலது சாகிற வரையும் சங்கிலியா அறுத்துட்டு இருக்கோம். வராத வாவான்னு சொன்னா வரவா போகுது அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. மெச்சூரிட்டிக்கெல்லாம் வயசை வச்செல்லாம் தீர்மானிக்காதீங்க. இந்த 21 வயசுன்னு சொல்லிட்டு பின்னாடி நாங்க கேள்வி வைக்கிறோம். சரிங்க, 21 வயசுல பிள்ளைய கட்டி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே கஞ்சி இல்லை, வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரத்தெல்லாம் வித்துட்டோம், நகையெல்லாம் அடகு வச்சுட்டோம், வேலையும் போச்சு, எப்படியோ பொழைக்கிற விடுங்க. 21 வயசுல பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறோம். ஓகே, 21 வயசு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எது? கல்வி கொடுத்துட்டோமா? 40 மைலுக்கு அந்தாண்டதான் ஒரு பள்ளிக்கூடம். அதுவும் வடகிழக்கு இந்தியாவில் கல்வியே கிடையாது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெண் குழந்தை விற்கிறார்கள். அதான் பொருளாதார சூழல். ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பெண் குழந்தையும் நிகர் பொருளாதார சூழல். அதான். நீங்க அதை விடுங்க. பள்ளிக்கூடம் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை இங்கே தமிழ்நாட்டிலே நம் மூதாதையர்கள் அறிவு சார்ந்து அமர்த்தியதால இன்னைக்கு நீங்கள் நானும் கல்வி அறிவில விஞ்சியவங்களா இருக்கோம். அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். கல்விதானே அது காரணம். ஆனா வடகிழக்குல கல்வி இல்லைங்க. 40 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம். என் பிள்ளை படிக்கவே முடியாது. சரி, ஏதாவது தொழில் கல்வி கிடையவே கிடையாது. ஆம்பளைங்க பூரா தென்னிந்தியாவில் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். பீகாரிலும் மேற்கு வங்கத்திலிருந்தும் இங்க கொத்தடிமைகளை போல 2 நேர உணவை உண்ணிட்டு ஒரு கொட்டடியில் அடைக்கப்பட்ட ஜந்துக்களை போல நடத்தப்படுகிறார்கள். அதையும் நம்ம தான் கேள்வி கேட்கிறோம். வடநாட்டிலிருந்து வந்து இங்க ஆக்கிரமிக்கிறார்கள், அது வேற அரசியல், பேசிக்கலாம். ஆனா ஒரு தொழிலாளி கொத்தடிமை போல இருக்கிற கேவலமான சூழலை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆம்பளைங்க எங்க பூரா வந்துருதுங்க, அந்த ஊர் பொம்பளைங்க. இப்பதான் அந்த பெண்களும் இங்க வர்றாங்க. 4 வயது பீகாரி குழந்தைய பாலியல் வல்லுறவு செஞ்சு கொன்னுட்டு மேல இருந்து செத்து போச்சுன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்கிறது. உழைச்சு கூனி குறுகி போன ஒரு தொழிலாளிக்கு அந்த குரலை கூட உயர்த்த முடியல இந்த நாட்டுல. நயா பெருசா நாங்க அள்ளி கட்டிட்டோம். என்ன பெருசா நாங்க அள்ளி கட்டிட்டோம்? அப்ப 21 வயசு சொல்றியே, அங்க கல்வி கிடையாது. சரி, எனக்கான ஒரு தேர்வு செய்கிற ஒரு வேலை கிடையாது. அங்க யாருக்குமே வேலை கிடையாது. சரி, வேலை இல்லை,
அடுத்த கட்டமா என் காலில் நிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தேடல், எதுவுமே கிடையாது. ஆனா 21 வயசு வரை நீ வீட்டுல இரு. ஒண்ணுமே பண்ணாம 18 வயசு வரைக்கும் நான் வீட்டுல இருந்தாலே சுமை நானு, என் வீட்டு குடும்பத்தினுடைய சுமை. நான் 21 வயசு வரை உட்கார்ந்துருக்கேனா? எனக்கு கல்வி கொடுங்கள், வேலை வாய்ப்பை கொடுங்கள், அதற்கான பயிற்சியை கொடுங்க. நான் உற்பத்தி செய்கிற பொருளை அரசாங்கம் எடுத்துக்கங்க. 1008 வழிகளை செய்யறதுக்கு விடாம மேலோட்டமா பாலிஷ்டா ஃபெமினிசம் பேசுற மாதிரி, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு பொதுவா அப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க. ஃபெமினிசம் பேசினா அவங்க தி கிரேட் அப்படின்ற மாதிரி. போற போக்குல 21 வயசுன்னு சொல்லி எங்களை ஏமாத்துனது இந்த பேண்டமிக் பீரியட்ல தான். சரிங்க, இந்த பேண்டமிக் பீரியட்ல தான் இப்படி ஏமாத்திட்டாங்க 21 வயசுன்னு சொல்லி. நீங்க ஒரு காட்சியை பார்த்தீங்களா? உழைக்கிற பெண்ணு சாப்பாடு இல்லாம செத்தது இங்க தானே. 2 குழந்தை ரயில்வே ஸ்டேஷன்ல விளையாண்டுட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு அம்மாவை போர்த்தி படுக்க வச்சிருக்கிறாங்க. அவ ஒரு வடநாட்டுல இருக்கிற ஒரு பெண்ணு. அவ என்ன படுத்திருக்கிற மாதிரி இருக்கு, பார்த்தா அவர் இறந்து போயிருக்கா. 5 நாட்களாக உணவு இல்லை. குழந்தைகளுக்கு ஏதோ பிச்சை எடுத்து கொடுத்துட்டா. ஆனா 5 நாளா சாப்பாடு இல்லை. அவ சாப்பிடவே இல்லை. ட்ரெயின்ல ஏறியாச்சு. அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் என் வீட்டுக்கு போயிருவேன். தன் குழந்தைகளோடு அவ மடியில ஏறி உட்கார வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. போக 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 இந்த 5 நாள் சாப்பிடாத அவளுடைய பல்ஸ் நின்று குறைஞ்சிக்கிட்டே வருது. அவ பாதி தூரம் கடக்கிற போது மயங்கி விழுகிறா, எழவே இல்லை. எங்கிட்டாவது என் வீட்டுக்கு போய் ஒரு உசுரை பிடிச்சி நான் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்ற அவளால அந்த ஊருக்கு போய் சேர முடியல. அவ குழந்தை அம்மா செத்ததே தெரியாம அந்த துணியை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான். இந்த பேண்டமிக் பீரியட் இங்க என்ன கொடுத்துச்சு? இந்த பெண்கள் தன் குழந்தைகளை காப்பாற்றுகிற அவதியில பட்டினியா கடந்து செத்து போனதை தவிர வேற எதை சாதித்தார்கள்? எதை பார்த்தாங்க? ஒரு பக்கம் குடியார புருஷன், ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லை. இந்த பேண்டமிக் பீரியட்ல என்ன செஞ்சாங்க பெண்கள்? வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த துயரத்தையும் அவர்கள் தான் சுமந்தாங்க. என்னுடைய முதுகுல சுமந்துட்டு போனாங்க அந்த குடும்பத்தை. ஒரு சின்ன பையன், யங்ஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி நின்று கீழே விழுந்து அழுறான். என்னடான்னு கேட்டா, எனக்கு அம்மா மட்டும்தான், எனக்கு அம்மா மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு மூச்சு விட முடியல, எங்க போனாலும் ஆக்சிஜன் கிடைக்கல, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு எங்க அம்மா மட்டும்தான். அம்மாவுடைய வளையல கையில இறுக்கமா பிடிச்சிட்டு அந்த குழந்தை நிற்கும் போது என் பையன் எனக்கு ஞாபகம் வந்தான். பொருளாதாரம்ன்ற பேர்ல மட்டும் இல்லைங்க, சுவாதீனத்திற்கு மருந்து கிடைக்கல. பணக்காரர்கள் ஒரு வழியாக ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள முடிந்தது, பெட்டை பெற்றுக்கொள்ள முடிந்தது. சாமானியர்கள் மூச்ச விட முடியாம தெருவுல நாய்களை போல நடத்தப்பட்டார்கள். பிணங்கள் குவியல் குவியலா எரியூட்டப்பட்டது. குவியல் குவியலா பிணங்கள் ஆற்றில இழுத்து விடப்பட்டது. சாமானியன் ஒரு பெரும் துயர் காலத்துல வாழ்வதற்கு அருகதையற்றவர்களைப் போல தூக்கி எறியப்பட்டார்கள். இதை விட நீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அம்மாவின் வளையல கையில ஆட்டிட்டு இருந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய பிணத்தை மட்டும்தான் கையில கொடுத்தாங்க. நீங்க இப்பயும் போய் அந்த வீடியோ பார்க்கலாம். பதறி துடிக்கிற காட்சி, ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போய் தலையெடுத்து நின்ன காட்சி. இதை மறுக்க முடியுமா நம்ம? அப்ப சாப்பாடு பிரச்சனை, இந்த ஆன்லைன் போன் கிடைக்கல. அம்மா அப்பா வச்சிருக்கிறதே பட்டன் போன் கிடைக்கல. என் புள்ள ஆன்லைன் வகுப்பு படிக்கணும், போன் வசதி இல்லை. ஸ்கூல்ல திட்டுறாங்க டீச்சர்ஸ். அம்மா யாருக்கிட்டையோ கடை வாங்கி வகுப்பு நடக்கும்போது மட்டும் பார்க்க சொல்றாங்க. அதுவும் எல்லா நேரமும் கடன் கிடைக்காது. அப்ப வகுப்பு அட்டன் பண்ண முடியல. சரி, எப்படியோ கடனை உடனே வாங்கி ஒரு போனை வாங்கி அல்லது பழைய போனை ஒன்று வாங்கி நான் ஆன்லைன் கிளாஸ் போயிடுறேன். ஃபீஸ் கட்ட முடியல எங்க அம்மானால. ஃபீஸ் கட்ட முடியாதனால என்ன பண்ணாங்க? ஆன்லைன் வகுப்புல அந்த குரூப்ல இருந்து என்னை தள்ளி விட்டுட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் ஃபீஸ் கட்டல. எனக்கு அது அவமானமா இருக்கு. எனக்கு முதல் போன் இல்லை, ரெண்டாவது ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, நான் இன்னைக்கு வெளியே துரத்தப்பட்டிருக்கேன். அவமானமா இருந்தது. 3வது அவமானம் என்ன தெரியுங்களா? நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அம்மா ரத்தத்தை வித்து தாலியை வித்து கொடுத்துட்டான். எங்க அப்பா உசுரை கொடுத்து என்னை ஆன்லைனுக்கு ஒரு சின்ன போன் வாங்கி கொடுத்துட்டாரு. நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த வாத்தியாரு சட்டை போடாம அரட்டை உசுரோட உட்கார்ந்துருக்கான். என்ன பனியன் போட்டுவான்னு சொல்றான். நீ டிஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து படிக்கலாமேன்றான். ஆபாசமா குறுஞ்செய்தி அனுப்புறான். இங்க ரத்தத்தை சிந்தி அம்மாவும் அப்பாவும் ஒரு போனை வாங்கி கொடுக்க முடியல குழந்தைங்களுக்கு.
அந்த போனை வாங்கி கொடுத்து எப்படியாவது படிச்சிரு மகளே அப்படின்னு சொல்லும் போது வாத்தியார் உருவத்துல ஒரு வில்ல வரும், வந்து உட்காந்துட்டு பாலியெல்லாம் கடலை போடுறான். எத்தனை துயரங்களை என் குழந்தைங்க இந்த பீரியட்ல கடக்கிறது. வலிக்குது இல்ல? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடறேன் நடுவர்களே. ஆடையை பத்தி எல்லாரும் சொன்னாங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. தேர் உரிமை அல்லது சட்டம் 25(1) எங்களுக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை அதுக்குள்ளெல்லாம் போகல. ஆடைக்கும் பேரிடருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பேரிடரில் பலியானவர்களுக்கும் ஆடைக்கும் தொடர்பு இருக்கு. இன்னைக்கு சுனாமியில பலியானவர்களுடைய எண்ணிக்கை நீங்க பாருங்க, பெண்களும் குழந்தைகளும் அதிகமா செத்துருக்கிறாங்க. ஏன் செத்தாங்க? பெண்களுடைய சேலை தூக்கி சொருகிக்கிட்டு, 2வது புள்ள. இந்த ஆம்பளைங்க பூரா சூ அப்படின் போதே ஓட்டாங்க. சுனாமி வரும்போது கடுப்புல தான் சொல்றேன், சூணும் போதே ஓட்டாங்க. இந்த புள்ள தான் வீட்டு பிள்ளை மாத்திரம் இல்ல, விளையாண்டுட்டு இருக்கிற பக்கத்து வீட்டு பிள்ளை, விளையாண்டுட்டு இருக்க எழுத்த வீட்டு பிள்ளை, ஆளுக்கு ஒரு கையில பிடிச்சு எங்கிட்டாவது காப்பாத்தி விட மாட்டாமா. பொம்பளைங்களுடைய குணமே அப்படிதாங்க. ஒரு முகம் தெரியாத குழந்தை கூட அங்க போய் விழுந்துருச்சுன்னா அச்சச்சோன்னு ஓடி போய் தூக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க தலைவர். என்ன வீடியோனா, ஒரு சிவான்னு ஒரு பையன் அங்க நிக்கிறான், காட்டருமா அந்த பக்கம் போகுது. இந்த அம்மா ஒரு புர்கா போட்டு நிக்கிறாங்க அந்த பக்கம். ஐயோ சிவா வரு அங்க போய் நிக்கிறான், ஐயோ பக்கத்துல போச்சே மாடு, ஐயோ குத்த போதே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே மாடு போய் சிவாவை குத்திருச்சு. ஐயோ அல்லா, ஐயோ அல்லான்னு அந்த அம்மா பதறி அடிச்சுட்டு போகுது. யாருக்காக? ஒரு சிவாவுக்காக. இதுதான் தமிழ்நாடு. ஒரு சிவாவுக்காக அல்லாவை கூப்பிட்டு கொண்டு ஒரு அம்மா போகும் புர்காவோட. ஏன்னா அதுக்குள்ள போல இங்க பக்கத்து வீட்டு பிள்ளை ஏத்த வீட்டு பிள்ளையெல்லாம் கையில பிடிச்சுக்கிட்டு தப்பிக்க முயற்சிக்கிற போது பெண்களால் தப்பிக்க முடியல. பெரும்பாலான பெண்கள் செத்து போனாங்க, குழந்தைங்க செத்து போனாங்க, ஆண்கள் தான் தப்பிச்சு ஓடி போனது. இன்னொரு சூழல் சொல்றேனே, இதே ஸ்ரீரங்கத்துல ஒரு தீ விபத்து நடந்தது. அதுலயும் அதிகமா பெண்கள் குழந்தைகள் தான் செத்து போனாங்க, அவங்களையும் ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்? நம்ம ஆளுங்க இந்த பஞ்சகச்சத்தை கட்டி நடக்க முடியாம அதுல இருந்து சின்ன கட்டையை தாண்ட முடியாம உள்ள கடந்துருக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க போய் குழந்தைய காப்பாற்ற முடியும் உள்ள கடந்து செத்துருச்சுங்க. இதைத்தான் பெரியார் அன்னைக்கே சொன்னாரு, உன் வசதிக்கான ஆடையை தேர்வு செய், உன் தொழிலுக்கான ஆடையை தேர்வு செய். இந்த ஆடைக்கும் பேரிடருக்கும் தொடர்பு உண்டு. நம்மை காப்பாற்றிக் கொள்ளுகிற ஓடி பிழைக்கிற ஒரு ஆடை தான் நமக்கு. அந்த ஆடை தேர்வு செய்கிற உரிமை, தேர் உரிமை, எல்லா குழந்தைகளுக்குமான உரிமை. அந்த உரிமையோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அப்ப பேரிடர் காலத்துல இவங்க சொன்ன மாதிரி ஒரு கல்வியாளர் எப்படி பார்க்கணும்? எனக்கு ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வரி தான் சொல்லுவேன். கல்வினா எப்படி இருக்கணும்? ஒரு வரி, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவன் கஷ்டப்படுறான்னா, எனக்கு யாரோ ஒருத்தவங்களை பத்தி பேசும்போது படப்படப்படன்னு கண்ணில் வந்துச்சுல தண்ணீர், அதைத்தான் ஒரு அறிவு கொடுக்கும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. நீ அறிவாளிய எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கலாம், அடுத்தவனுடைய துயரம் உன்னை கஷ்டப்படுத்தல உழுக்கலன்னா நீ மனுஷனே இல்லை, உனக்கு இருக்கிறதுக்கு பேர அறிவும் கிடையாது. இந்த சூழ்நிலையில பல பெரும் தலைவர்கள் சிப்பிப்பாறைகளோடும் வாத்துகளோடும் கிளிகளோடும் குயில்களோடும் நடமாடி கொண்டிருந்த போது என் மக்கள் கொரோனாவோடு அதன் துயரத்தோடும் வறுமையோடும் போராடி கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவேன், அன்பற்றவர்கள், வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், ஒரு சமூகத்தை நேசிக்க முடியாதவர்கள், வாழுகின்ற தகுதியை இழந்தவர்கள். அதனால் தெளிவா சொல்றேன், இந்த பேரிடர் காலத்துல பெண்கள் அடைந்த துயரத்திற்கு கொஞ்சமோ நஞ்சமோ இல்ல, அவ்வளோ பெரும் துயரத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த சமூகம் மீள முடியாத ஒரு பெரும் துயரத்தை கண்டிருக்கிறது. அதை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது அல்லது விளக்கி பார்க்கிற போது இன்னும் நாம் பல பாடங்களை கற்றிருக்கிறோம் என்கிற ஒரு நினைப்பை தவிர பெருசா எதுவுமே இல்லை. இந்த துயரங்களை கடப்பதற்கான சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் நம்மை மீட்க மாட்டார், நாம் தான் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், நம் அருகில் இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்படியான ஒரு சமூக சூழலை கட்டமைத்துக் கொள்வதுதான் இன்றைக்கு புத்திசாலித்தனம் என்பதுதான் நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே அறிவு சார்ந்த உலகம் மனிதர்களை நேசிக்கிற உலகமாக இருக்க வேண்டும், மனிதர்களை தாங்கி பிடிக்கிற உலகமாக இருக்க வேண்டும், மனிதன் துயரங்களை புரிந்து கொள்ளுகிற உடமாக இருக்க வேண்டும். அதுதான் சேக்குவாரா சொல்லுவான், துயருற்று விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒருவனுக்காக நீ துடிக்கிறாய் என்றால் நீங்களும் என் தோழர்களே. நன்றி, வணக்கம்.